பணத்திற்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் சந்திச்ச தேர்தலை விட இந்த தேர்தலில் தான் அதிகமான பிரச்சனைகள், அதிகமான நெருக்கடிகள், அதிகமான சிக்கல்களையும் அதிகமான வரவேற்பையும் மக்கள் மத்தியில் பெற்றிருக்கு. அந்த பிரச்சனைகள், சிக்கல், அழுத்தம் கொடுத்தது ஆளும் தரப்பு. ஆனா வரவேற்பையும் அன்பையும் கொடுப்பது இந்த மக்கள் தரப்பு. என்றைக்குமே மக்கள் தரப்பு தான் வெல்லும். ஏன்னா மக்கள் மத்தியில் தானே வாக்கு கேட்டு போகணும். ஐயா ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். அப்ப அந்த மக்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய ஒரு எடுத்துக்காட்டாக பொது நம்ம களப்பணி செய்யறோம்லங்க. மக்கள் மத்தியில் போய் வாக்கு சேகரிக்கிறப்ப மக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அவங்க நம்மகிட்ட பேசக்கூடிய அந்த தொழில் இருக்கு பார்த்தீங்களா. திமுக அதிமுக காரங்க வராங்கன்னா அவங்க போப்பாங்கட்டு கார்த்திக் சிதம்பரத்தெல்லாம் போப்பாங்கட்டு கல்லால் அரிச்சிரும் அப்படின்ற அளவுக்கு எதிர்த்து பேசுறது. கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா பாஜக காரங்களை வந்து கடுமையாக ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்புறது. அப்போ இந்த மாதிரியான பிற கட்சிகள் வந்து மக்கள் அணுகும் போது அவங்கள வந்து ஒரு கோர முகத்தோட தான் மக்கள் வந்து சந்திக்கிறாங்க, எதிர்கொள்றாங்க. போங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் எதிர்கொள்றாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நம்ம போய் வாக்கு கேட்டாலே நமக்கு தான், நீங்க போங்க, எதுக்கு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொடுக்கணும், எங்களுக்கு நோட்டீஸ்லாம் வேணாம், நீங்களே கொண்டு போங்க, எதுக்கு எங்கிட்ட கொடுத்து வீணாக்கிறீங்க, நாங்கள் அவங்களுக்கு தான் போடுவோம், சீமானுக்கு தான் போடுவோம், நம்ம தான் வரணும், அடுத்து எங்க வீட்டில் 10 ஓட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் நம்மகிட்ட வந்து சொல்லும் போது நமக்கு உண்மையிலேயே வந்து பெரிய அளவிலான ஒரு குட் வைப் கிடைக்குது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம ரொம்ப வேகமா நம்ம வந்து நகர்ந்து ஓடணுங்கிற ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது மக்களை. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் இந்த சமூக வலைதளத்தில் எல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய பொதுவான நபர்கள் இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம கட்சியில் இருக்கோம், கட்சி சார்ந்து பேசுகிறோம், யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்னா நம்ம கட்சி சார்ந்தவர்கள், கட்சிக்காரன் நம்ம. ஆனால் கட்சி சாராத பொது நபர்கள், பொதுவான ஆடியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அல்ல பிரபலமான முகங்கள், இவங்கெல்லாம் இப்போ இந்த தேர்தலில் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு இவெல்லாம் நமக்கு ஆதரவு கொடுப்பானா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி நபர்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேங்கிற மாதிரியான சில வெளிப்படையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கருத்துக்கள் தெரிவிக்கிறத விட களத்தில் இறங்கி திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்ன ஒரு பெரியவரை திமுக போடாதீங்க, நாம் தமிழர் சீமானுக்கு போடுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமா அதை கடந்து போயிட முடியாது. யார் அப்படி சொல்லியிருக்கா, அந்த விஷயம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போயிட்டு எடுபட்டிருக்கு, 2K கிட்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறத எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இதை பார்த்துட்டு திமுக காரங்க கழக உடன்பிறப்புகள்லாம் கதறிட்டு இருக்காங்க. எரிதடி மாலா ஃபேனை 12 வை அப்படின்ற அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து உங்கள்கிட்ட சொல்வதற்காக தான் இந்த பதிவு. மக்களே பார்த்துலாமா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போது திணறான். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். டிடிஎஃப் வாசனை வந்து தெரியாத சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய யாருக்குமே வந்து டிடிஎஃப் வாசன் வந்து தெரியாமல் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நபர் தான் டிடிஎஃப் வாசன். உங்களுக்கு தெரியும், பைக் ஓட்டி வந்து ஸ்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு விளாக் பண்ணிட்டு இருப்பாப்புல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரபலமான ஒரு முகம் தான் டிடிஎஃப் வாசன். அவர் நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காருங்க அவருடைய சேனலில். அதில் ஒரு வயசான ஐயா போயிட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க, ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அதற்கு அந்த ஐயா சொல்கிறாப்புல, இந்த மாதிரி திமுகவுக்கு போடுவேன் அப்படின்றாப்புல. திமுகக்கா என்னங்கய்யா, நீங்கள் இது வரைக்கும் திமுக, பாஜக, காங்கிரஸ், அதிமுகலாம் பார்த்துருப்பீங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க, மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கட்சிக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்றாப்புல. நல்ல கட்சியா, என்ன கட்சி, நீங்க யாருக்கு போடுவீங்கன்னு சொல்லி திருப்பி அந்த ஐயா வந்து டிடிஎஃப் வாசனை பார்த்து கேட்க, அப்ப டிடிஎஃப் வாசன் சொல்றாப்புல, நாம் தமிழர் சீமானுக்கு செலுத்துவாங்க, அண்ணன் சீமான் இருக்காங்களா, அண்ணன் சீமானுக்கு இந்த தேர்தலில் செலுத்துவேன், அடுத்த தேர்தலில் வந்து விஜய் அண்ணாக்கு செலுத்துவேங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாப்புல. அவர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த தேர்தலில் வராப்புல அப்படின்னா தாராளமாக செலுத்திட்டு போட்டோம். ஆனால் இந்த தேர்தலில் சீமானுக்கு தான் செலுத்துவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு பதில் அந்த கருத்து டிடிஎஃப் வாசனுடைய அந்த வெளிப்படைத்தன்மையோட அந்த கருத்தை சொல்றாப்புல. பார்த்தீங்களா, இதை அது உண்மையிலே வீடியோ எடுத்திருக்காங்க, அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இதற்கே வந்து டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி பொதுத்தளத்தில் வந்து பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது பலதரப்பட்ட இடத்துல இருந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இன்னும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறோம், அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலே எல்லா பக்கத்துல இருந்து பிரச்சனை வரும். நீங்க பிளாக் ஷீப்பு, பரிதாபங்கள்லாம் பரிதாபங்கள் சேனல்லாம் கடந்த காலங்களில் எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலங்களில் வந்து இந்த ஆட்சியாளர்களை. ஆனா அந்த அளவுக்கு வராத நெருக்கடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக எல்லாருமே அமைதியாயிட்டாங்க பார்த்தீங்களா. ஏன்னா திமுக நெருக்கடி கொடுக்கும் அப்படின்றனால. அப்ப அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்று இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசன் நாம் தமிழர் சீமானுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஐயாவையே நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரன் இறங்கி பரப்புரை செஞ்சா எப்படி செய்வானோ அதே போல சொல்லி அந்த வயசான ஐயாவையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துன்ற அளவுக்கு சொல்ல வச்சிட்டாப்ல.
இந்த ஒரு காணொலி துண்டை மட்டும் எடுத்து சோசியல் மீடியாவில் நம்ம பசங்க பகிர்ந்து ஊப்பிகளை கதற விட்டுட்டு இருக்காங்க. எப்பா டிடிஎஃப் வாசன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறீங்களா? அவ்வளோ பெரிய ஆளா, பெரிய புரட்சி செஞ்சுட்டாரா அப்படின்னா சொல்ல வரல. சமூக வலைதளத்தில் சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு பிரபலமான முகம் டிடிஎஃப் வாசன். உங்களுக்கு தெரியும், அவர் பிறந்த நாளைக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி போட்டிருந்தாப்புல. அதில் வந்து ஏன்னா ஒரு பெரிய நடிகருக்கு வர அளவுக்கான ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே அவ்வளோ பேர் கூட்டியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அப்படி சட்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சு டிடிஎஃப் வாசன் அப்படின்னு ஒரு செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருந்தாப்புல. டிடிஎஃப் வாசன் மீது வந்து நீங்கள் என்ன பெரிய விஜய் அளவுக்கு நீங்கள் என்ன பெரிய நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு விமர்சனத்தை பல நபர்கள் வச்சாங்க. அப்படி டிடிஎஃப் வாசன் என்ற ஒரு சாதாரண ஒரு பையன், என் வயசு தான் இருக்கும், அந்த நபருக்கு இந்த அளவிற்கான ஒரு 2K கிட்ஸ் கூட்டம் இருக்கு. இந்த தேர்தலில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து டிடிஎஃப் வாசனை வந்து பின்பற்றுகிறார்கள். அப்போ பின்பற்றக்கூடிய இவர்கள் டிடிஎஃப் வாசன் சொன்ன அந்த கருத்தை ஓரளவிற்காச்சும் புரிஞ்சு கொண்டு சீமானுக்கு செலுத்துவோங்கிற ஒரு எண்ணம் வராதா? வரும். நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம் கடந்து பைக் இப்படி வேமா விட்டாரு, சரியான முறை கிடையாது அப்படின்றதெல்லாம் கடந்துருங்க. இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வேண்டும். அரசியல் அறிவு ஓரளவுக்காவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக டிடிஎஃப் வாசன் சொல்றாப்புல இல்ல, அந்த இடத்துல டிடிஎஃப் வாசன் வாழ்த்தலாம். இது நீங்க வேணா போய் பாருங்க, அந்த வீடியோல கமெண்ட்ல போய் பாருங்க. ஆமா, சீமானை கொண்டு வரணும், சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், சீமானை தான் கொண்டு வரணும், வரக்கூடிய தேர்தலில் சீமானை தான் வாக்கு செலுத்தணும், எத்தனை பேர் இதே போல ஆதரவு கொடுக்குறாங்கிறத நீங்க போய் பாருங்க. இது வந்து ஏன்னா எங்க சோசியல் மீடியாலங்க திமுக காரங்க இருக்காங்களே, இந்த 200 ரூபா ஊப்பிகளை வந்து வச்சுக்கிட்டு ஐடிவிங்கிற பேர்ல கண்ட மணிக்கு எவனா போய் திட்டுறது, தன்னுடைய கட்சி சார்ந்த எந்த ஒரு இதுவுமே பேசாம எவனா திட்டுறது, கண்ட மணிக்கு ஆபாசமா எழுதுறது, பேசுறது, இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. இந்த சமூக வலைதளத்தாலே வளர்ந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இவங்க சொல்லுவாங்க சோசியல் மீடியால பெரிய ஓட்டு வாங்கிட்டா நீங்க என்ன களத்துல ஜெயிச்சு ஓட்டு வாங்கிடுவீங்களா? எப்பா சோசியல் மீடியால தான் சீமான பேச்சை நான் பார்த்தேன். சோசியல் மீடியால தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன். எனக்கே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. புரியுதா? இந்த சோசியல் மீடியா வச்சுதான் நாம் தமிழர் கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்தோம். சோசியல் மீடியாவில தான் நாம் தமிழர் கட்சிக்கான உறுப்பினர் ஆகினாங்க. சோசியல் மீடியாவில தான் நாம் தமிழர் கட்சிக்கான அத்தனை அந்த ப்ரோக்ராமையே நம்ம தயார் பண்ணி எல்லாத்துக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிதி திட்டறதா இருக்கட்டும், மக்கள் மத்தியில் போய் ஒரு விஷயத்தை சேர்க்கறதா இருக்கட்டும், சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த சமூக வலைதளத்தால் சோசியல் மீடியாவில் தான் நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டு இருக்கு. இந்த சமூக வலைதளத்தை மட்டுமே வச்சு நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளே வாங்கியிருக்கு. அதுக்கான கலப்பணி செய்யவே இல்லைன்னா இல்லை, அப்படின்னா செய்யவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல் காரணமாக இந்த சமூக வலைதளம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம காணொலிக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்திருக்கும்ல, சீமான சொல்லியிருப்பாங்க மாற்றத்திற்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காணொலியை ஒரு 5000 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை ஒரு 5000 பேர் பார்க்குறாங்கன்னா இது வரைக்கும் எத்தனை காணொலி போட்டிருக்கோம்? ஒவ்வொரு காணொலியும் 5000 பேர் கூட பார்க்குறாங்க. ஒரு தோராயமா 5000 பேர் வைங்களேன். தொடர்ச்சியாக மைக் சின்னம்னு நம்ம காணொலி பார்த்துருக்கக்கூடியவர்கள்லாம் போய் சேருதில்ல. இதன் மூலமாகவே நாங்கள் மைக் சின்னம் தான் கொண்டு போய் சேர்ப்போம். இன்னைக்கு சமூக வலைதளத்தை எடுத்து பார்த்துட்டோம்னா சீமான ஒரு 4 ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 4 வீடியோ வந்துச்சுன்னா அதில் ஒரு வீடியோ சீமான வீடியோவாக இருக்கும், சீமான பேசின கருத்திலாம் இருக்கும், சீமான பேசின கொள்கையாக இருக்கும். அப்போ சீமானை கடந்து இன்றைக்கு சமூக வலைதளமே இல்லை. சோசியல் மீடியா சூப்பர் ஸ்டார்னு கூட அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லலாம். இந்த சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுல நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக இறங்கி செயல்படுது. ஸ்டாலின் அவருடைய பேச்செல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது, ஏன்னா பேசினா தானே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. எரி தெரியுமாலா ஃபேனை போடு, இதைத்தான் கொண்டு போய் சேர்ப்பாரு. ட்ரோல் மெட்டீரியலா வேணா அதை எடுத்துக்கலாம். எரியுதடி மாலா ஃபேனை போடு. அப்ப டிடிஎஃப் வாசன் மட்டும்தானா அப்படிங்கிறீங்களா? அதான் இல்ல, டிடிஎஃப் வாசனை போன்றே பல நபர்கள் இருக்காங்க. குறிப்பா சரவடி சரண் அவர்கள்லாம் அவர் 4-5 பாட்டு எழுதி விட்டுட்டாரு நினைக்கிறேன். கட்சிக்காகவே, நாம் தமிழர் கட்சிக்காகவே 4-5 பாட்டு வெளியிட்டு இருக்காரு. பல பிரபலங்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடணும். அந்த கேஜிஎஃப்னு ஒருத்தர் பாப்புல, அவர்னா எங்க அண்ணன் தாடியை பாத்தீங்களா எப்படி மாசா இருக்காரு வெளிப்படையா சொல்றாரு. நாம் தமிழ் கட்சி ஆதரவுங்க சொல்றாங்க. இந்த இவரு பிக் பாஸ் அசீம் இருக்காப்ல, அவர்லாம் நாம் தமிழ் கட்சி மேடல் ஏறி சொல்றாப்ல, இது வரைக்கும் நான் திமுக ஓட்டு போட்டேன், இனி போட மாட்டேன், இனி எங்க அண்ணன் சீமான் இருக்காரு அப்படிங்கிறாப்ல. அப்ப திரைப்பிரபலங்கள் சொல்லும் போது தான் நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது. மக்களே, நம்ம உயிரை கொடுத்து கத்துவோம், போய் சேராது. ஏன்னா இவங்க கட்சிக்காரன் முடிச்சிருவாங்க. ஆனா பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த அரசியல் சார்ந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப பொதுவான மக்கள் மத்தியிலையும் கவனிக்கப்படும் ஒரு விஷயங்கிறது கவனிக்கப்படும், சென்றடையும். எளிமையா மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கடத்த முடியும். இப்போ நம்ம கருத்தியாக இருக்கிறோம்னா நம்ம பக்கத்து வரமாட்டாங்க, கட்சிக்காரன் முடிச்சுருவாங்களே, பொதுவான மக்கள் வரமாட்டாங்க, நம்ம ஆடியன்ஸ் கூட தான் வருவாங்க. ஆனால் பொதுவான நபர்கள் சொல்றப்ப ஓ அப்படியா, அப்போ சரி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது வந்து மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், பெரிய அளவில் சேர்க்கும். இன்றைக்கு நீங்கள் பாருங்க, பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. ரவீந்திரன் துரைசாமி, இந்த மாதிரி பல நபர்கள் பேர் குறிப்பிட்டா நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். பல நபர்கள், ஐயநாதன் அவர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்றேன். இவங்க சேகவரன் ஒருத்தர் இருக்காப்புல, இது மாதிரி பல நபர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் மணி, இவங்கெல்லாம்
கடந்த காலங்களில் வந்து சிலர் வந்து நாம் தமிழ் கட்சி பெருசாக எடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் நாம் தமிழ் கட்சியை தவிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி வந்துருச்சு. வரக்கூடிய தேர்தலில் சரியான சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி பண்ண போகுது. சின்னத்தை முடக்கினாங்க. இதுலயே சொல்லப்போனால் அந்த சின்ன முடக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சின்ன முடக்கமே நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையாக வந்து நிற்கும். மக்கள் மத்தியில் சிம்பத்தி உருவாயிருச்சுன்னா உருவாயிருச்சு. ஏன்னாப்பா சீமானுங்கிற ஒரு தனிநபருக்கு கூட்டணி வைக்காம நிற்கிறாப்புல, அவர் கட்சியை போய் நீங்க எப்படி பண்றீங்களப்பா, பாவம்பா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உருவாயிருச்சு. இதான் உண்மை. அப்ப தேர்தலில் சரியான சமூகம் இருக்கு, பார்த்திருந்து கதற போறாங்க இந்த ஊப்பிகள்லாம். அப்புறம் இது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில வந்து 5 வேட்பாளர்கள் வெல்லுவாங்க, 3 வேட்பாளர்கள் வெல்லுவாங்க குறிப்பா அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் ஓடிட்டு இருக்கு. என்னுடைய கணிப்புப்படி இன்னொரு காணொலியில் தெளிவாக பேசுவோம் இதை பற்றி. உங்களுடைய கணிப்புப்படி நாம் தமிழ் கட்சி எந்தெந்த தொகுதிகள்லாம் வெல்லுன்னு நினைக்கிறீங்க, வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில் உங்கள் மாவட்டமாக இருக்கும், உங்கள் மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சி எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் எப்படி சென்றடைஞ்சிருக்கா என்ன, வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை பெறுங்கிற உங்களுடைய கணிப்பை என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு காணொலி பண்ணலாம். அப்போ நாம் தமிழ் கட்சி வந்து எந்தெந்த தொகுதிகள்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத விளக்கமாக எடுத்து பேசலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.